எல்லாரும் ஜபம் பண்ணியிருப்பேன். ஜபம் முடிச்சுட்டு மத்தியம காலமான 11:45 மணிக்கு தர்ப்பணத்துக்குண்டான சும்புல தீர்த்தம், எள்ளு அக்ஷதை, ஒரு சின்ன பித்தளை பாத்திரத்தில், பித்தளை தட்டு, விஷ்ணு பாதம் இருந்தால் விஷ்ணு பாதம், அமாவாசைக்கு எவ்வளோ கூர்ச்சம் வச்சுக்கிறோம் அதுபடி ஒரு கூர்ச்சம்னால் ஒரு கூர்ச்சம், 2 கூர்ச்சம்னா 2 கூர்ச்சம், கட்ட தர்ப்பம், பவித்திரம், உட்காந்துக்கிறதுக்கு ஆசனம், இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு உட்காந்துண்டு கிழக்க பார்த்து உட்காந்துண்டு தர்ப்பணம் பண்ண வேண்டியது. இந்த பவித்திரத்தை எடுத்து பஞ்சபாத்திரத்தில் வச்சுண்டு ஆச்சமனம் பண்ணிட்டு தன்னுடைய ஆச்சாரியனை பிரார்த்தனை பண்ணிட்டு ஆத்து வாத்தியாரை அந்த பவித்திரத்தை எடுத்து கையில் போட்டுக்க வேண்டியது. வலது கை மோதிர விரலில் போட்டுக்கொள்ள வேண்டும். விருத்தியாஸ்மஹப்தேர் நமசோ வசத்ய மித்ரந்தேவம் மித்ரதேயன்னோஸ்து அனுராதான் ஹவிஷா வர்த்தயந்தः சதஞ்சீவேம சரதஸ்ஸ வீராः தீர்காயுஷ்யமஸ்து. 3 கட்ட தர்ப்பம் எடுத்து கால் கடியில் போட்டுண்டு ஒரு உதிரணி ஜலம் எடுத்து கையில் விட்டுண்டு கையை தொடச்சுண்டு திரும்பவும் ஒரு 3 கட்ட தர்ப்பம் எடுத்து பவித்திரத்தோடு மடக்கி கொண்டு சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தஜே. ஓம் பூः ஓம் புவः ஓம் சுவः ஓம் மஹः ஓம் ஜனः ஓம் தபः ஓம் சத்யம். ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो जो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवः सुवरों. ओमोपात्त समस्त दुरित क्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव यपोहति न संशयः. श्रीरामा राम रामा तिथिर्विष्णुः तथा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत्. श्री गोविंद गोविंद गोविंद. अद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि 6 संवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वर्षर्तौ सिंहमासे शुक्लपक्षे पौर्णमास्यां पुण्यतिथौ वासरः भानुवासर युक्तायां शतभिषक नक्षत्र युक्तायां विष्णुयोग विष्णुकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां वर्तमानायां पौर्णमास्यां पुण्यतिथौ. இடம் பண்ணிக்கிறவா எல்லாரும் இடம் பண்ணிக்கணும். அவாவா கோத்திரத்தை சொல்லிக்க வேண்டியது. உதாரணத்துக்கு ஒரு கோத்திரம் சொல்கிறோம். ஸ்ரீவத்ச கோத்ராணாம், அப்பா சைடு கோத்திரம் தான் முதல்ல சொல்லணும். வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம், அதாவது அப்பாவோட கோத்திரம் முதல்ல சொல்லணும். அந்த கோத்திரத்துக்கு உதாரணமாக நாங்கள் ஒரு கோத்திரம் சொல்கிறோம். ஸ்ரீவத்ச கோத்ராணாம் அப்படின்னு கோத்ராணாம்னு முடியணும். எந்த கோத்திரமாக இருந்தாலும் முன்னில் சொல்லிட்டு முடியும்போது கோத்ராணாம் மேற்கொண்டு எல்லாருமே சொல்லலாம். வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் பித்ரு பிதாமக
பிரபிதாமகானாம் அம்மா இருக்கிறவா இதை சொல்லுங்கோ. பிதாமகி பிதுஃப் பிதாமகி பிதுஹு பிரபிதாமகீனாம் அம்மா இல்லாதவா இதை சொல்லுங்கோ. மாத்ரு பிதாமகி பிரபிதாமகீனாம். அடுத்தது மாதாமக வர்க்கத்துக்கும் அம்மாவாசையில் பண்ணுறேன் அப்படின்னால் அம்மா சைடு வர்க்கத்துக்கும் சொல்லிக்க வேண்டியது. அம்மா சைடு வர்க்கத்துக்கு பண்ணாதவா ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிடலாம். இது முடிச்சுட்டு அடுத்ததுலேருந்து 12 போயிடலாம். அதுக்கு உண்டான கோத்திரத்தை சொல்லிக்க வேண்டியது. உதாரணத்துக்கு சொல்கிறோம். கௌஷிக கோத்ரானாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் சபத்னீக மாதாமக மாதுஃப் பிதாமக மாதுஹு பிரபிதாமகானாம் உபயவம்ச பித்ருணாம். இப்போ எல்லாருமே சொல்லலாம். ஒரு வர்க்கத்துக்கு பண்ணுறவாலும் சொல்லலாம், 2 வர்க்கத்துக்கு பண்ணுறவாலும் சொல்லலாம். அக்ஷய்ய திருப்தியர்த்தம் ராகுகிரஸ்த சோமோபராக புண்ணியகாலே. ராகுகிரஸ்த சோமோபராக ஸ்ராத்தம் திலதர்ப்பண ரூபேண அத்யகரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற தர்பய இடிக்கின்னு இருக்கிற தர்பய பவித்திரம் கையிலே இருக்கட்டும். இடிக்கின்னு இருக்கிற கட்ட தர்பய ரைட் ஹேண்ட் சைடில் கீழே போட்டுவிட்டு பூனல் வலம் பண்ணிட்டு ஒரு உதிரி ஜலம் கையில் விட்டுண்டு 2 கையும் தொடச்சுண்டு திரும்பவும் பூனல் இடம் பண்ணிட்டு மேல் கொண்டு ஆவாகனம் ஆரம்பம். சங்கல்பம் ஆயிருக்கு. மேல் கொண்டு தர்ப்பணம் ஆரம்பம். பித்தளை தட்டு தான் யூஸ் பண்ணுறது உச்சிதம். விஷ்ணு பாதம் இருக்கிறவா பித்தளை தட்டு நடுவில் விஷ்ணு பாதத்தை வச்சுக்கலாம். அது வேறு தட்டில் இருக்குது அப்படின்னாலும், அது சின்ன தட்டாக இருந்தாலும் பெரிய தட்டாக இருந்தாலும் எப்படி இருக்கோ அதுபடி சௌரியப்படி வச்சுக்கலாம். பித்தளை தட்டு இருக்கிறவா பித்தளை தட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. செப்பில் விஷ்ணு பாதத்தோடு இருக்குது அப்படின்னாலும் அதையும் வச்சுட்டு பண்ணலாம், தோஷம் கிடையாது. 2 லேயர் கட்ட தர்ப்பம் போட்டுக்கணும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே கூர்ச்சத்தை வைக்கணும். தர்ப்பஸ்தம்பமாக இருக்கிறவா தர்ப்பஸ்தம்பத்தை வைக்கணும். ஒரு கூர்ச்சம் வச்சுக்கிறவா ஒரு கூர்ச்சம் நடுவில் வச்சுருங்க. அதோடைய நுனி சவுத் ஃபேஸிங்கில் இருக்கணும். எட்ஜு சவுத் ஃபேஸிங். முறுக்கின தலை மாதிரி இருக்கிற இடத்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்கணும். வாராக வச்சுண்டு எள்ளு எப்பயும் போல் போட்டுக்கோங்க. அளவுக்காக சொல்கிறோம். ஒரு 20 அக்ஷரம் இருக்கிற அளவுக்கு வெள்ளை அரிசி எடுத்துட்டு அதை ஜலத்தில் நன்னா பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற ஜலத்தையே ஒரு உதிரணி ஜலம் விட்டுண்டு நன்னா கலைஞ்சுண்டு இந்த எள்ளோட சேர்த்துடணும். சேர்த்துண்டு ஆவாகன மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் பண்ண வேண்டியது. அந்த எட்ஜில் மரித்து போடணும். மந்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கோ. ஒரு கூச்ச வச்சுக்கிறவா இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. ஆஜாத பிதரஹ சோம்யாஹ கம்பீரைஹ பதிபிஹ பூர்வ்யைஹ பிரஜாம் அஸ்மப்யம் தததோ ரஜிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மின் கூர்ச்சே வர்கத்வஜ பித்ருண ஆவாஹயாமி. 2 கட்ட தர்ப்பம் எடுத்துங்கோ. சகிருதாச்சின்னம் பரிஹி பூர்ணாமிருது சியோனம் பித்ருப்யஸ்த்வா பராமி அஹம் அஸ்மின் சீதந்து மே பிதரஹ சோம்யாஹ பிதாமஹாஹ பிரபிதாமஹாஸ்ச அனுகைஹ சஹ அஸ்மின் ஊர்ச்சே வர்கத்வஜ பித்ருணாம் இதமாசனம். அந்த 2 எள்ளு எடுத்து மறித்து அந்த எஜ்ஜில் போட்டுடுங்க. சகல ஆராதனைஹி சுவர்ச்சிதம். உத்ரணி எடுத்து கூர்ச்சத்து மேலே வச்சுருங்கோ. ஜலமுட்டால் நகராத படிக்க வச்சுருங்கோ. மேல் கொண்டு தர்ப்பணம் ஆரம்பம். இந்த இடத்துல கோத்ரான்னு சர்மனஹா அப்படின்னு சொல்லிப்போம். அவாவா
பேர் எழுதி பக்கத்தில் வச்சுன்ற வேண்டியது. கோத்ரானு அப்படின்னு சொல்லும்போது கோத்திரத்தை சொல்லிக்க வேண்டியது. சர்மனஹா அப்படின்னு சொல்லும்போது அவாவா பிதர்களுடைய பெயரை சொல்லிக்க வேண்டியது. மேற்கொண்டு வரதெல்லாம் கரெக்டாக ஒரே மாதிரி தான் வரும். பித்ருன்னு பிதாமகானு பிரபிதாமகானு அப்படின்னு தான் வரும். அதுபடி பண்ணிக்க வேண்டியது. அம்மா இல்லாதவாள் மாத்ரு பிதாமகி பிரபிதாமகி அப்படின்னு சொல்லி பண்ணிக்க வேண்டியது. அம்மா பேர் எழுதி பக்கத்தில் வச்சுருங்க. நாங்கள் மேற்கொண்டு மந்திரத்தை ஆரம்பிக்கிறோம். சொல்லுங்க. உதீரதாம் அவரே உத்பராசஹ உன்மத்யமாஹ விதரஹ சோம்யாசஹ வசும் யஈயுஹு அவருக்காஹ ரிதஜ்ஞாஹ தேனோ வந்து பிதரஹ ஹவேஷு கோத்ரான் சர்மணஹ வசுரூபான் பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி தர்ப்பயாமி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எள்ளும் அக்ஷதையும் தொட்டுக்கணும். ஜலம் எடுத்துட்டு மறிச்சு விட வேண்டியது. மேற்கொண்டு ஒவ்வொன்றும் 3 தடவை வரும். அவராக 12 வர வேண்டியது. 2வது மந்திரம். அங்கிரசோனஹ பிதரஹ நவக்வாஹ அதர்வாணஹ பிருகவஹ சோம்யாசஹ தேஷாஹம் வயம் சுமதௌ யக்ஞிஜானாம் அபிபத்ரே சௌமனசே ஸ்யாம கோத்ரான் சர்மணஹ வசுரூபான் பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. 3வது மந்திரம். ஆயந்துனஹ பிதரஹ மனோஜவசஹ அக்னிஷ்வாத்தாஹ பசிபிஹ தேவயானீஹ அஸ்மின் யஜ்ஞே ஸ்வதஜா மதந்து அதிப்ருவந்து தே அவந்து அஸ்மான் கோத்ரான் சர்மணஹ வசுரூபான் பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அப்பாவோடது முடிஞ்சிருத்து. அடுத்தது தாத்தாவோடது. ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே பித்ருன் கோத்ரான் சர்மணஹ ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. தாத்தாவோடதுல 2வது மந்திரம். பித்ருப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ பிதாமஹேப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ பிரபிதாமஹேப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ கோத்ரான் சர்மணஹ ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது 3வது. ஏ சேஹ பிதரஹ ஏ சனேஹ யாகஸ்ச வித்மயான் உச்சன பிரவித்ம அக்னே தான் வேட்ச யதி தே ஜாதவேதஹ தயா பிரத்தம் ஸ்வதஜா மதந்தி கோத்ரான் சர்மணஹ ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது உன்னுடைய கொள்ளு தாத்தா, அப்பாவுடைய தாத்தா. அவருக்கு உண்டான மந்திரம். முதல் மந்திரம். மதுவாதாஹ ஹிருதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவஹ மாத்வீர்ணஹ சந்து ஓஷதீஹி கோத்ரான் சர்மணஹ
आदित्यरूपान् प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि ரெண்டாவது மந்திரம் மதுனக்தம் உதோஷசி மதுமத் பார்த்திவம் ரஜः மதுத்யோः அஸ்து நः பிதா கோத்ரான் शर्मणः आदित्यरूपान् प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि மூணாவது மந்திரம் मधुमान्नः वनस्पतिः मधुमान् अस्तु सूर्यः माधीर्गावः भवन्तु नः गोत्रान् शर्मणः आदित्यरूपान् प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि இப்போ மேற்கொண்டு இப்போ அம்மா இல்லாதவா சொல்லுங்க. அதே அப்பா சைடு கோத்திரம் தான் சொல்லுங்க. கோத்ராஹ நாம்யாஹ வசுரூபாஹ மாத்ருஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்யாஹ வசுரூபாஹ மாத்ருஹ் स्वधा नमस्तर्पयामि. गोत्राः नाम्याः वसुरूपाः मातृस्वधा नमस्तर्पयामि. गोत्राः नाम्याः रुद्ररूपाः पितामहीः स्वधा नमस्तर्पयामि. गोत्राः नाम्याः रुद्ररूपाः पितामहीः स्वधा नमस्तर्पयामि. गोत्राः नाम्याः रुद्ररूपाः पितामहीः स्वधा नमस्तर्पयामि. பாட்டியோடது முடிஞ்சிருச்சு. அடுத்த பாட்டியோடது மூணாவது பாட்டி. கோத்ராஹ நாம்யாஹ ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹீஹ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்யாஹ आदित्यरूपाः प्रपितामहीः स्वधा नमस्तर्पयामि. गोत्राः नाम्याः आदित्यरूपाः प्रपितामहीः स्वधा नमस्तर्पयामि. மேற்கொண்டு பண்ணுங்கோ. கோத்ரான் शर्मणः वसरूपान् मातामहान् स्वधा नमस्तर्पयामि. அதாவது அம்மா சைடு கோத்திரத்தை சொல்லிக்கணும், அந்த சைடு தாத்தாக்கள் பேரை சொல்லிக்கணும். கோத்ரான் शर्मणः वसुरूपान् मातामहान् स्वधा नमस्तर्पयामि. गोत्रान् शर्मणः वसुरूपान् मातामहान् स्वधा नमस्तर्पयामि. அடுத்த தாத்தாவோடது. கோத்ரான் शर्मणः रुद्ररूपान् मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि. गोत्रान् शर्मणः रुद्ररूपान् मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि. गोत्रान् शर्मणः रुद्ररूपान् मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि. அடுத்த தாத்தாவோடது. गोत्रान् शर्मणः आदित्यरूपान् मातुः प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि. गोत्रान् शर्मणः आदित्यरूपान् मातुः प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि. गोत्रान् शर्मणः आदित्यरूपान् मातुः प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि. அடுத்தது அந்த சைடு பாட்டிக்களுக்கு மாதாமகி ஆள்மை. அதுலேருந்து 3 பேருக்கு வரிசையாக ஒவ்வொன்றும் 3 தடவை பாட்டி பேர் அந்த இதே கோத்திரத்தில் சொல்லிக்க வேண்டியது. கோத்ராஹ நாம்யாஹ வசுரூபாஹ மாதாமஹீஹ स्वधा नमस्तर्पयामि. गोत्राः नाम्याः वसुरूपाः मातामहीः स्वधा नमस्तर्पयामि. गोत्राः नाम्याः वसुरूपाः
மாதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பஜாமி. அடுத்த பாட்டியோடது. கோத்ராஹ நாம்யாஹ ருத்ரரூபாஹ மாதுஹு பிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பஜாமி. கோத்ராஹ நாம்யாஹ ருத்ரரூபாஹ மாதுஹு பிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பஜாமி. கோத்ராஹ நாம்யாஹ ருத்ரரூபாஹ மாதுஹு பிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பஜாமி. அடுத்தது சொல்லிக்க வேண்டியது. அடுத்த பாட்டியோடது. கோத்ராஹ நாம்யாஹ ஆதித்யரூபாஹ மாதுஹு பிரபிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பஜாமி. கோத்ராஹ நாம்யாஹ ஆதித்யரூபாஹ மாதுஹு பிரபிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பஜாமி. ஞாதா ஞாத வர்கத்வய பித்ருண் ஸ்வதா நமஸ்தர்ப்பஜாமி. ஞாதா ஞாத வர்கத்வய பித்ருண் ஸ்வதா நமஸ்தர்ப்பஜாமி. ஞாதா ஞாத வர்கத்வய பித்ருண் ஸ்வதா நமஸ்தர்ப்பஜாமி. ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பஜஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே பித்ருண். வரிச்சையில் அதற்கு விட்டுடுங்க. திருப்யத திருப்யத திருப்யத. பூனல் வலம் பண்ணிக்கோங்க. பஞ்சபாத்திரத்தில் கொஞ்சம் கால் பஞ்சபாத்திரம் தீர்ச்ச விட்டுண்டு பஞ்சபாத்திரத்தை கையில் எடுத்துண்டு தட்டை கிளாக் வைஸாக 3 பிரதட்சணம் வர வேண்டும். மந்திரத்தை சொல்லிட்டே பண்ணுங்கோ. தேவதாப்யஹ பித்ருப்யஸ்ச மகாயோகிப்யஹ ஏவச நமஸ்வதாஜி ஸ்வாஹாஜி நித்யமேவ நமோ நமஹ. நமஹ பிரம்மண்ய தேவாய கோப்ராஹ்மண ஹிதாய ச ஜகத் ஹிதாய கிருஷ்ணாய ஸ்ரீ கோவிந்தாய நமோ நமஹ. 3 பிரதட்சணம் வந்தாச்சுன்னா பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சுட்டு பூனல் இடம் பண்ணிட்டு 2 எள்ளு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு ஒரு கூர்ச்சமானங்கிறவா சொல்லுங்கோ. வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபேப்யஹ வர்கத்வஜ பித்ருப்யஹ நமஹ அப்படின்னு கூர்ச்சத்தில் போட்டுருங்கோ. பூனல் வலம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும். நமஸ்காரம் பண்ணும்போது சொல்லிட்டே பண்ணுங்கோ. தேவதாப்யஹ பித்ருப்யஸ்ச மகாயோகிப்யஹ ஏவச நமஹ ஸ்வதாஜி ஸ்வாஹாஜி நித்யமேவ நமோ நமஹ. எழுந்துண்டு அவா கோத்திரப்படி அபிவாதையை சொல்லிக்க வேண்டியது. சொல்லிட்டு எழுந்துண்டு ஆசனத்தை போட்டுண்டு உட்காந்துக்க வேண்டியது. உட்காந்துண்டு பூனல் இடம் பண்ணிட்டு முன்னாடி மாதிரி எள் எடுத்துக்கணும். ஒரு கூர்ச்சம் உள்ளவா இப்போ இருக்கிற மந்திரத்தை சொல்லுங்கோ. ஆஜாதபிதரஹ சோம்யாஹ கம்பீரைஹ பசிபிஹ ஊர்வைஹ பிரஜாம் அஸ்மப்யம் தததோரயஞ்ச தீர்காயுப்பஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் ஊர்ச்சாத் வர்கத்வஜ பித்ருண் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. கூர்ச்சத்தை அவுத்து கையில் எடுத்துக்கணும். பஞ்சபாத்திரத்தில் ஜலம் விட்டுண்டு எள்ளு பாத்திரத்தில் இருக்கின்ற எள்ளு அக்ஷதை எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு வலது கையில் எடுத்துட வேண்டியது. மந்திரம் முடிஞ்சதும் எள்ளும் ஜலமாக மறித்து நட்டில் விட்டுட வேண்டியது. தர்பை கையில் இருக்கணும். எல்லாரும் ரெடி ஆகிட்டு மேற்கொண்டு மந்திரத்தை சொல்லுங்கோ. ஏஷாம் ந மாதா ந பிதா ந பிராதா ந பந்து நான்யகோத்ரிணः தே சர்வே திருப்திமாயாந்து மயோத்ஸ்ருஷ்டைः குஷோதகைः
திரப்யதா 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரத்தையும் மறித்து விட்டுட வேண்டியது. இந்த தர்பையை தட்டில் போடாமல் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தட்டை ஒட்டினாப்புல பூமியில் போட வேண்டியது. கையில் எள்ளு அக்ஷதை இல்லாமல் நன்னாக அலம்பிக்க வேண்டியது. இல்லைன்னா எல்லாத்தையும் தட்டிட வேண்டியது. பூனல் வலம் பண்ணிக்கணும். பவித்திரத்தை காதில் வச்சுக்கணும். ஆசமனம் பண்ணணும். ஆசமனம் பண்ணிட்டு பவித்திரத்தை கையில் போட்டுண்டு சொல்லுங்க. காதேன வாச்சா மனசா இந்திரியர்வா புத்தியா ஆத்மனா வா பிரகிருதேஹ ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாதேதி சமர்ப்பயாமி. கையில் ஜலம் விட்டுக்கணும். மயா அனுஷ்டிதம் இதம் கர்மா சர்வம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து கிருஷ்ணார்ப்பணமஸ்து. கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு பவித்திரத்தை முடிச்சு விட்டு வடக்க போட்டுட்டு ஆச்சமனம் பண்ணுங்க. விபூதி இட்டுக்கோங்க. இப்போ கிரகண தான சங்கல்பமும் கிரகண காலத்தில் அது இப்போது சொல்லப்படுகிறது. தர்ப்பணத்தின் சம்பூர்ணமான பலனை அடைவதற்காகவும் தான சங்கல்பமும் இப்போ சொல்லப்படுகிறது. ரெண்டும் சேர்த்து ஒரே சங்கல்பமாக. எல்லாரும் மமோபாக்தவது கையை வைத்து கொண்டு அத்யபூர்வோக்த ஏவங்குண சகல விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் பௌர்ணமாஸ்யாம் சுபதிதௌ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் மயா அனுஷ்டிதஸ்ய சோமோபராக ராகுக்ரஸ்த சோமோபராக புண்ணியகாலே அனுஷ்டித திலதர்ப்பண மந்திரசாத்குண்யார்த்தம் ராகுக்ரஸ்த சோமோபராக புண்ணியகாலே பஞ்சதான दशदान प्रतिनिधि यथाशक्ति दक्षिणादानंच हिरण्यदान प्रत्याम्नायं यथाशक्ति दक्षिणादानंच अद्य करिष्ये அப்படின்னு சொல்லி ஜலம் தொட்டு கையில் விண்டு வெத்தலை பாக்கில் தீர்ச்சம் உண்டா சொல்லி மாமியை விட்டு हिरण्यगर्भगर्भस्थं हेमबीजं विभावसोः अनन्तपुण्यफलदम् अतः शान्तिं प्रयच्छ मे राहुग्रस्थ सोमोपराग पुण्यकाले अनुष्ठितस्य तिलदर्पण मंत्र साद्गुण्यार्थं विहित हिरण्यदान प्रतिनिधि दशदान पंचदान प्रतिनिधि यथाशक्ति इमाः दक्षिणाः ब्राह्मणेभ्यः அல்லது மனசோதிஷ்டாய பிராமணாய சம்பிரததே நமமா ஓம் தத்சத் அப்படின்னு தத்தம் பண்ணி கீழே ஒரு காயினை வச்சுட்டு தத்தம் பண்ணிவிட்டு கீழே வச்சுருங்கோ. வச்சுட்டு கையோட ஜிபே பண்ணலாம் அல்லது அப்புறம் கொடுக்குறதா இருந்தாலும் அதெல்லாம் உங்கள் சௌரியம். எப்படி சௌரியப்படுறதோ அதுபடி பண்ணிக்க வேண்டியது.